அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோவில் நம்ம முன்னோர்கள் பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் குலதெய்வத்தை பற்றி பேசுவோம். எல்லாரும் குலதெய்வத்தை எப்படி வணங்குறோம், என்ன ஏது எப்படி வணங்கணும் அப்படின்றதுல ஒரு சின்ன குறிப்பு. ஸோ நம்ம குலதெய்வத்துக்கு கும்பிட்றோம் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் யாரும் அந்தளவுக்கு குலதெய்வத்துக்கு போகிறதில்ல, வரதில்லை. என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வரணும். அப்படி மாதத்துக்கு ஒரு நாள் நம்மளால் குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னா அமாவாசைகளை அப்பயாவது குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அப்படி மகாலய அமாவாசைக்கு அப்போ கூட நம்மளால் போக முடியல அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் தை 1ஆம் தேதி, அதாவது தை 1ஆம் தேதிங்கிறது மகர மாதம். மகர மாதங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம். அதில் சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த 1ஆம் நாள், அதாவது தை 1ஆம் தேதி அன்னைக்காவது நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது சிறப்பு. ஸோ குலதெய்வத்து கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமாவாசைக்கு அன்னைக்கு போங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். போகும்பொழுது சும்மா போகாதீங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு போங்க. அதாவது நம்ம வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு சீர் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள நல்லபடியாக வச்சு பூஜை செய்யலாம். ஸோ அது உங்களை நல்லபடியாக வாழ்க்கையில் மேலே மேலும் உயர்த்தும். அனைவரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.